ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் அர்ச்சனா மாயாவை வச்சு கிழின்னு கிழிக்கிறாங்க. பிரதீப்புக்கு எப்படி மாயா வச்சு கிழிச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ விக்ரமுக்காக வச்சு கிழிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். நேற்று வந்து விக்ரம் வெளியில் போனார். விக்ரம் வெளியில் போனப்போ மாயா மூஞ்சி எந்த அளவுக்கு கோணுச்சுன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். ஊரே காரி துப்பிச்சு மாயாவை எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் பழகி கூட சரி அவன் போகிறான் அப்படின்றது கூட இல்லாமல் ரொம்பவே மூஞ்சை சுழிச்சுக்கிட்டு அவ்வளோ எரிச்சல் பண்ணுற மாதிரி வந்து இருந்தாங்க. அதை தான் இந்த ப்ரோமோவில் அர்ச்சனா வேலிடாக ஒரு கொஷின் வைக்கிறாங்க மாயா கிட்ட. அர்ச்சனா மாயாவை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது நாமினேஷன் பண்ணுறப்போ சொல்லியிருக்காங்க. இவங்களை நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று விக்ரம் வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்போது ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரேட்டை காமிக்கிறீங்க, ஏன் அவ்வளோ ஒரு கேவலமான மூஞ்சை காமிச்சிங்க, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிங்க நேற்று, அவருக்கு அதுவே ரொம்ப வல்கராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசிட்டாங்க. இது தாங்க அர்ச்சனா, இதுதான் அர்ச்சனா, இதுதான் அர்ச்சனா. ஐ லவ் யூ அர்ச்சனா ஃபார் திஸ். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க வந்து கேள்வியாக வைக்கிறாங்க. பட் செம்ம கேள்வி, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க மாயா. உடனே அடுத்தது கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கடுப்பாய் மாயா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு தான் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் அவன் மேலே பாசம் காமிச்சிங்க, கேர் காமிச்சிங்க, ஏன் அதை எதுவுமே ஒரு போகும்போது காட்டலை, ஏன் அவர் போகும்போது இவ்வளோ வன்மத்தை காமிச்சிங்க, ஏன் இவ்வளோ கோவத்தை காமிச்சிங்க அப்படின்றத ரொம்பவே ஜென்யூனாகவும் ரொம்பவே கரெக்டாகவும் வந்து அர்ச்சனா மாயாவை கேட்குறாங்க. மாயாவால் என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, இப்போ அர்ச்சனா மாயாவை அடித்தாங்களே, திரும்ப அர்ச்சனாவை அடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 வாரம் நான் அவன் கூட இருந்திருக்கேன். 1 வாரம் 2 வாரம் கிடையாது, 10 வாரம் அவன் கூட நான் இருந்திருக்கேன். நீங்கள் எத்தனையோ தடவை அவனை அடிச்சிருக்கீங்க, எத்தனையோ தடவை அடித்து கீழே விழ வச்சுருக்கீங்க. அவன் ஒரு தடவை கீழே விழும்போது அவனை தூக்கி விட்டது நான் தான். அதனால் நீங்கள் பேசாதீங்க அதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவன் மேலே ஒரு கோவம், அவனுக்கு என் மேலே வந்து அவனுக்கு ஒரு கோவம் இருந்துச்சு, அதனால் எனக்கு வந்து அவன் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு. என்னோட கோவத்தை எப்படி காட்டணும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும், நான் தான் அதை பண்ணுவேன். நீங்கள் யார் சூஸ் பண்ணுறதுக்கு, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. என்னோட கோவம் என்னோட வெளிப்பாடுன்றது இப்படி இருந்துச்சே தவிர, இங்கே வந்து நீங்கள் மனிதாபிமானம் அது போக வந்து ஹேட்ரேட்டை கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லாதீங்க. அதுக்கு தான் கோவப்பட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் ஆட முடியாது, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் விளையாட முடியும். எனக்கு அவன் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு, அதை நான் எப்படி என்னால் வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தினேன், அவ்வளோதான். இதை அவனை ஹேட் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னோட வெளிப்பாடு இப்படி தாங்க இருக்கும், இதை ஏங்க நீங்கள் கொஷின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அர்ச்சனாவால் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு தான் போனோம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, அர்ச்சனா வந்து கரெக்டான கொஷின் தான் கேட்டிருக்காங்க இதை. பட் இன்னொன்று என்னென்னா, இது மாயாவோட பர்சனலான விஷயம். அது வந்து அவங்க காமிச்சாங்க காமிக்கலன்றது இது கேம்குள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் இது செம்ம கொஷின் தான், வேலிடான ஒரு கொஷின் தான். பட் அவங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் இட்ஸ் நாட் அ எவ்ரிபடிஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது அவங்களோட ப்ராப்ளம், அது அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்க பண்ணலை, இதில் போய் மூக்க நுழைக்கிறது வந்து தப்பான விஷயமா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஓகே. பட் நேற்று பண்ணது ரொம்பவே ஓவராக இருந்துச்சு. அது வந்து சோஷியல் மீடியாவில் வச்சு கிழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த டைமில் வந்து எத்தனையோ தடவை வந்து விக்ரமை வந்து மாயா தூக்கி விட்டுருக்காங்க, மாயா வந்து விக்ரம் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்படி பேசினாங்கன்றதுனால எதுவுமே கிடையாது. விக்ரம் வந்து எந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்றது தெரியும். ஹி ஹேட் அ சாய்ஸ், அவருக்குன்னு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அவர் வந்து மாயாவை சூஸ் பண்ணார். அதே மாதிரி தான் மாயா எத்தனையோ தடவை விக்ரமை தூக்கி விட்டுருக்காங்க, அது உண்மையான விஷயம் தான். அதனால் போய் இது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் இதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அர்ச்சனா கேட்டது கரெக்ட் தான்ப்பா, ஆமாம் அவள் கேட்டது கரெக்டாக, இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் என்னதான் இருந்தாலும் எப்படி இப்படி மூஞ்ச காட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் போடுங்க. இல்லை இது அர்ச்சனை கேட்டிருக்க வேண்டாம், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.